அண்மையில் நடைபெற்ற தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் மகளின் திருமண விழாவில் தனது புது காதலி கெனிஷாவுடன் ஜோடியாக ரவிமோகன் பங்கேற்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து ரவிமோகனின் மனைவி ஆர்த்தி உருக்கமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இந்நிலையில் தனது மனைவி ஆர்த்திக்கு பதிலடி கொடுத்து ரவிமோகன் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் கூறியது, கெனிஷா பிரான்சிஸ் என் வாழ்க்கையில் முதலில் ஒரு தோழியாக வந்தார். வாழ்க்கை கடலில் மூழ்கும் போது என்னை காப்பாற்ற தயாராக இருந்த கெனிஷா சில நாட்களில் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதரவாக மாறினார். நான் கண்ணீருடனும் காயங்களுடனும் ஒரு தடுமாறிய வாழ்க்கையிலிருந்து வெளியேற அந்த நாள் இரவில் என்னிடம் இருந்தது துணிச்சல் மட்டுமே. அந்த இரவு நான் என் வீட்டிலிருந்து காலில் செருப்பு கூட இல்லாமல் இரவில் உடுத்திய துணியோடு வெளியே வந்தேன். என்னுடைய பை, வாகனங்கள், ஆவணங்கள், உடைமைகள் எதுவும் என்னிடம் இல்லாத ஒரு நிலை. அந்த உணர்வு மரியாதையே இல்லாமல் விட்டுவிட்டது மாதிரி இருந்தது. ஆனாலும் அந்த நேரத்தில் கெனிஷா ஒரு நொடியும் யோசிக்காமல் எனக்காக வந்தார். நான் எதிர்கொண்ட போராட்டங்கள், சட்டம், மன உளைச்சல் எல்லாம் தெரியும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர். நான் அவளுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அத்தியாயம். அவரை பற்றி குறை பேச ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். என் கதையை கேள்விப்பட்ட அந்த முதல் தருணத்தில் தான் நான் உனக்கு தோழியாகவே இருக்க போகிறேன், ஆலோசகராக அல்ல என்று தெளிவாக சொன்னார். ஏனென்றால் அது சட்டத்துக்கு எதிரானது என்பது நன்கு தெரிந்த விஷயம். இப்படி ஒரு ஒளியாய் என் வாழ்க்கையில் வந்த கெனிஷாவுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் அந்த இருண்ட கட்டத்தில் அவர் இருந்தது நம் எல்லாராலும் உணர்ந்து வைக்கப்பட வேண்டிய விஷயம். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி வந்து சேரும் என நம்புகிறேன் என கூறியுள்ளார்.